ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அலையன்ஸில் படிக்கிற நவம்பர் டிசம்பர் 2025 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான எக்ஸாம் வந்து எப்போ இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ அதை பற்றி தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, அலையன்ஸில் படிக்கிற நவம்பர் டிசம்பர் 2025 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான ப்ராக்டிக்கல் ஷெடியூல் இன்னும் வந்து பப்ளிஷ் பண்ணலாம். கண்டிப்பாக பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கப்புறம் எக்ஸாம் எங்களுக்கு எப்போ இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ உங்களுக்கு டைம் டேபிள் பொறுத்த வரைக்கும் இன்னும் பப்ளிஷ் பண்ணலை. ஆனால் இப்போ வரைக்கும் உங்களுக்கு எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிறத உங்கள் அகாடமிக் ஷெடியூலில் கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்லி அந்த டேட்டில் தான் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். இல்லை ஒரு 2 or 3 days வந்து கேப் இருந்தாலும் மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு அந்த டேட்டில் ஸ்டார்ட் ஆகிரும். ஒரு சில டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு ஒரு 2 or 3 days வந்து வேரி ஆகலாம். ஸோ அது எப்போ அப்படின்னா, அதாவது வந்து ஃபஸ்ட்டு செமஸ்டர் தவிர மித்த இருக்கிற செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நவம்பர் 19 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இல்லை கமென்ஸ்மெண்ட் ஆஃப் செமஸ்டர் எக்ஸாம்ங்கிறது உங்களுக்கு நவம்பர் 19 ஸ்டார்ட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதே இது வந்து ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 16 டிசம்பர் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் தான் உங்களுக்கு எக்ஸாம்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ உங்களுக்கு டைம் டேபிள் எப்போ பப்ளிஷ் பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, மோஸ்ட்லி வந்து அக்டோபர் லாஸ்ட் வீக் அப்படின்னா நவம்பர் ஃபர்ஸ்ட் வீக் அந்த வீக்கில் வர்றதுக்கு மோஸ்ட்லி சான்ஸ் இருக்குது. ஸோ இல்லை தீபாவளிக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த டைம் டேபிள் பப்ளிஷ் ஆகலாம். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு மோஸ்ட்லி ப்ராக்டிகல் ஷெடியூல் தான் வரும். இல்லை டைம் டேபிள் வந்தாலுமே உங்களுக்கு ப்ராக்டிகல் தான் ஃபஸ்ட் நடக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.